நாளைய தினத்த குறிச்சு பயமா இருக்கா? கவலைப்படுறீங்களா? எதிர்காலத்த குறித்த ஒரு பயம். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி, இரவு என்னால தூங்கக்கூட முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தொழிலை குறித்த ஒரு பயம். என்னுடைய வியாபாரம் ஆசீர்வாதமா இருக்குமோ என்கிற பயம். அல்லது நன்றா இருக்கிற என்னுடைய தொழில் கடைசி வரை இப்படியே இருக்குமா என்கிற பயமா இருக்குதா? அல்லது வாங்குகிற சம்பளத்தை குறித்த ஒரு பயம். இந்த சம்பளத்த வச்சு என் குடும்பத்த நடத்திருவேனா? இந்த சம்பளத்த வச்சு என்னுடைய பிள்ளைகளை நான் கரையேற்றிருவேனா? என்கிற ஒரு பயம். அல்லது வேலையை குறித்த ஒரு பயம். எவ்வளவோ முயற்சிக்கிறேனே! ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருமா என்கிற ஒரு பயம். இப்படிதாங்க ஒரு வயதான தாத்தா கூட நாளைய தினத்த குறிச்சே கவலைப்பட்டு கொண்டு இருந்தாராம். ஒரு முறை இந்த வயதான தாத்தா ஒரு பெரிய வாழைப்பழ தார் ஒன்றை வாங்கி வந்தாராம். அந்த வாழைப்பழ தாருல ஒரே ஒரு அழுகிய வாழைப்பழம் இருந்தது. அந்த தாத்தா என்ன பண்ணாரு, மற்ற வாழைப்பழம் எல்லாம் நாளைக்கு வேண்டும் என்று சொல்லி, அந்த அழுகிய வாழைப்பழத்த சாப்பிட்டாராம். மறுநாள் பார்த்தா, மறுநாள் அந்த வாழைப்பழ தாருல 2 வாழைப்பழம் அழுகி இருந்தது. அந்த தாத்தா என்ன செய்தாராம், நாளைக்கு வேண்டும் என்று சொல்லி, அந்த அழுகிய 2 வாழைப்பழத்த மறுநாள் சாப்பிட்டாராம். இதே போல அந்த வாழைப்பழ தார் முடிகிற வரைக்கும், ஒவ்வொரு நாளும் கெட்டுப்போன வாழைப்பழத்தையே சாப்பிட்டாராங்க. இந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கு கூட கர்த்தர் இன்றைக்கு நமக்கு செய்த நன்மைகளையும், நமக்கு கொடுத்த சந்தோஷத்தையும் நம்ம மறந்துட்டு, நாளைக்காக நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:34ல சொல்லியிருக்காரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைகளுக்காக, சந்தோஷத்திற்காக நாம நன்றி செலுத்துவோம். இதுவரைக்கும் நம்ம நல்லா தானே இருக்கோம். அதனால இன்றைக்காக கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. நாளைய தினத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.